இப்போது போலீஸ்காரராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க அரசாங்கம். நியமிச்சுட்டு அவருக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கலன்னா எப்படி? அதிகாரம் கொடுக்கணும். அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது தான் அந்த யூனிஃபார்மு, அந்த இதெல்லாம் எம்ப்ளமெல்லாம் போட்டுட்ருக்காரு இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இதெல்லாம். அதெல்லாம் என்ன காமிக்குது? இவரை நியமிச்சிருக்கிறாங்க, இவருக்கு அதிகாரம் இருக்குது, இவருக்கு அதிகாரம். ஆனால் சிலவன் என்ன பண்ணுறது, இந்த அதிகாரத்தை மதிக்கிறது இல்லை, வாலாட்டுறது. அதுக்கு தான் ஒரு தடியும் கொடுத்துட்றாங்க கையில். ஏன்னா மதிக்காதவனுக்கு 2 போடுன்னு. அப்போ அப்படியே மதிக்கலன்னா துப்பாக்கி ஒன்று கொடுக்குறாங்க, அதையும் வச்சுருக்காரு. இவ்வளவு கொடுத்து அதிகாரம்னா சும்மா மொட்டையாக ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா போதாது, உண்மையாகவே சில பவர்ஸ் கொடுக்கப்பட வேண்டும், சில அதிகாரங்கள் உண்மையாகவே கொடுக்கப்பட வேணும். அதை கொடுத்து அந்த அதிகாரத்தை அமல்படுத்துவதற்கு வேண்டிய எல்லா ஆயுதங்களையும் தரணும். அதுக்குரிய ரியல் பவர் கையில் தரணும். தடியும் துப்பாக்கி எல்லாத்தையும் தந்து எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடியவனாக அவனை வைக்கணும். ஆர்டர் வரும்போது அதை கீழ்ப்படுத்தக்கூடியவனாக அந்த மனுஷனை வைக்க வேண்டும். அப்படி தான் பண்ணியிருக்கார் ஆண்டவர். பாருங்கள், மனுஷனை உண்டாக்குன போது இப்படி தான் பண்ணியிருக்கார். சும்மா ஒன்றும் இல்லை, மனுஷன்னா அவருடைய சாயலில் அவரை மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவரை போலவே இயங்குவதற்கு வேண்டிய எல்லா ஆதாரங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் மனுஷன் இருக்கிறான். இப்போ அவன் என்ன பண்ண முடியும்? பெருக முடியும். 0ல் இருக்கலாம் அன்றைக்கி, ஆனால் அவனை கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள், பெருகி இருப்பான், அவன் வளர்ந்து இருப்பான். வளர்ச்சிங்கிறது ஒவ்வொருவனுக்குள்ளும் கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். மனுஷனுக்குள்ளே கடவுள் அதை சொல்லியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். பழுக முடியும், பெருக முடியும், நிரப்ப முடியும், காலியானதெல்லாம் நிரப்ப முடியும், கீழ்ப்படுத்த முடியும், ஆண்டு கொள்ள முடியும். இப்படி தான் மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த சத்தியத்தை ஜனங்க நம்பாதபடிக்கு பிசாசு தடை செய்து போடுறான். ஏன்னா இந்த சத்தியத்தை நம்பிட்டாங்கன்னா இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு பழுக முடியும், பெருக முடியும், கீழ்ப்படுத்த முடியும், நிரப்ப முடியும், ஆண்டு கொள்ள முடியும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கையில் பிடிக்க முடியாது ஆளை. அப்புறம் அவர்கள் வெற்றி அடைய ஆரம்பிச்சிருவாங்க, வாழ்க்கையில் வெற்றி சிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவங்கள்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா பழுக முடியும்னு நம்புறதில்லை, பெருக முடியும்னு நம்புறதில்லை, நிரப்ப முடியும்னு நம்புறதில்லை. காலி ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சுன்னு இவங்களே சொல்லுவாங்க. காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்காருன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கீழ்ப்படுத்த முடியும்னு நம்புறதில்லை, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள முடியும். நம்ம என்ன பிரதர், கால் தூசிக்கு சமானம், நம்ம ஒன்றும் கிடையாது இல்லையா அப்படின்னு ஒன்று எல்லோரும் ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறது தான் நல்ல ஆளுங்க, நாங்கள்லாம் கெட்ட ஆளுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி உலகத்தில். அப்படி உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா சத்துரு இந்த சத்தியத்தை எதிர்க்கிறான் பாருங்கள். ஜனங்க எப்படி உண்டாக்கியிருக்காரு, ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டாங்கன்னா கலாத்தியர் 3:13 விளங்கணும். ஏசு என்ன செய்ய வந்தார்னு. என்ன செய்ய வந்தார்? இந்த ஏற்பட்ட ஆசீர்வாதம், பழுகக்கூடிய, பெருகக்கூடிய, நிரப்பக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய, ஆண்டு கொள்ளக்கூடிய சக்தி இருந்தது பாருங்கள் மனுஷனுக்கு. கடவுள் முதல்ல கொடுத்தாரு. அதைத்தான் இழந்து போனான் மனுஷன். பாவம் அதைத்தான் இழக்க வச்சு விட்டுச்சு. அவனை இழந்து போய் அப்படி இருக்க வேண்டிய கீழே வந்துட்டான். கல்வாரி சிலுவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நிலைக்கு அவனை திரும்ப கொண்டு வரதுக்காக தான் சிலுவையில் மரிச்சார்ன்றார். அந்த நிலைமைக்கு மறுபடியும் அவனை கொண்டு வரதுக்கு தான் பாருங்கள். அது விளங்கிடுச்சுன்னா ஆசீர்வாதம்னா என்னன்னு விளங்கிடுச்சுன்னா இப்போ சிலுவையின் மூலமாக என்ன உண்டாயிருக்குன்னு விளங்கிடும். முழிச்சுக்குவாங்க ஜனங்க. முழிச்சுக்கிட்டு இவ்வளோ அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, எடுத்து அடிய, விரட்டு பிசாசு, துப்பாக்கி எடு, காலி பண்ண அவனை, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த ஆண்டுகள்னு கிளம்பிடுவாங்கன்னு சொல்லி தான் பிசாசானவன் இப்படிப்பட்ட சத்தியத்தை போதிக்கப்படாமல் இதை வெளிப்படுத்தாமல் பத்திரமா பார்த்துக்கிறான். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய எதிரி.